அந்த முறைப்படி கற்றுக்கொள்வதுனா என்ன, எத்தனை ஆண்டுகள் அதற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது, பாரம்பரியமான அந்த கல்வி அமைப்பு எப்படி இருந்தது, ஒரு ஒரு என்னென்ன அடிப்படையினால சேர்த்துக் கொள்வீங்க, எந்த மாதிரியானவர்கள் எப்படி பயின்று வந்தார்கள், அதை பற்றி கொஞ்சம் சொல்லணும். முறையாக 5 ஆண்டுகள் குருகுல வாசமாக சைவர்களாக இருக்க வேண்டும். முதல் சகிப்புத்தன்மை வர வேண்டும் என்றால் சைவமாக இருந்தால்தான் அது நிலை பெறும். அன்று தொட்டு இன்று வரை சொல்லக்கூடாது இருந்தால் சொல்றேன். சில பேர் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் தெரியும். முறையாக இந்த மாதிரி சைவர்களாக இருந்து முறையாக 5 ஆண்டு குருகுலத்தில் படித்தவர்கள் பெரிய வார்த்தை எதுவும் சடையன்னு சொல்ல மாட்டாங்க. யாராவது சொன்னா கூட பெருமானே நீ பார்த்துக்க அங்க ஒப்படைச்சிருவாங்க. 5 ஆண்டுகள் முறையாக பயின்று அதற்குள்ளாகவே அவர்களுக்கு ரொம்ப பக்கு போட்டுருவாங்க. அதுவும் எங்க குருநாதர் நினைச்சு வாழணும். அதான் அந்த குருவினுடைய அன்பு, எப்படி அன்பு வச்சிருக்கிறாங்கன்னு பாருங்க. இந்த சிந்தனை வேறு மாணாக்கர்கள் இடத்துல இருக்காது. ஏன்னா இந்த குரு பாரம்பரியத்தை போற்றியவங்க கூட, இப்ப குருஞான சம்பந்தர் எப்படி தன்னுடைய குருட்ட இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. அதே மாதிரியான சூழலிலே முதலில் அதாவது இப்போ ஐயா சொல்றது தருமபுரம் பாடசாலையில், தருமபுரம் பாடசாலைகள்லாம் தூங்குவதற்கு முன்பாக எப்படி படித்திருப்பார்கள்? செவி வழியில கேட்டுதான் ராஜராஜ சோழன் இது எங்க இருக்குன்னு கேட்டாங்க. அப்போ யாரோ ஒருத்தர் பாடி இருக்கிறார். பாடினதை கேட்டுதான் அவர் கேட்கிறார் இது என்ன பாட்டுங்கிறது. அப்போ அத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்பாக திண்ணை பள்ளியில் நமக்கு இந்த தேவாரங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. முதல்ல திண்ணை பள்ளியில் தான் இந்த தேவாரங்கள் நடந்து வந்தது. அந்த திண்ணைப்பள்ளி திட்டத்தையும் நாம முடிச்சிட்டோம். திண்ணைப்பள்ளிக்கு அப்புறம்தான் இந்த குருகுலங்கள்லாம் வந்தது. அதற்கு முன்னாடி பலவாறாக இப்ப மறைக்காடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க பல பாடசாலைகள் திருமறைக்காட்டுல நடத்தப்பட்டது. அங்கேருந்து அந்த பக்கம் வந்தீங்கன்னா திருவாரூர்ல நிறைய பாடசாலைகள், அப்புறம் செட்டி நாட்டிலையும் பாடசாலைகள், அதே மாதிரி பாண்டிய நாட்டிலையும் திருநெல்வேலியிலிருந்து மதுரை வரையும் நிறைய இடங்கள்ல பாடசாலைகள். செட்டியார் பாடசாலை. நகரத்தார்கள் தான் இந்த சமுதாயத்தை தேவார பயிற்சி பள்ளி, தேவார பாடசாலை என்று திருமறைக்காடு, திருவாரூர், மதுரை, அதற்கு பின்னால ரொம்ப காலத்துக்கு பின்னால முதலியார் பாடசாலைன்னு தில்லையில், அதற்கு முன்னாலே அடியேன் படித்த பாடசாலை ராஜாசர் முத்தையா செட்டியாருடைய முன்னோர்கள் நம்மளும் ஒரு பாடசாலை வைக்கணும்னு ஆரம்பிச்சாங்க. இப்படிதான் பாடசாலையினுடைய ஆரம்பிச்சது. அங்கே சென்று சைவ குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் படித்தார்கள். 5 ஆண்டு படிப்பதற்குள் எப்படி ஐயா சொன்னது நெஞ்சம் கலங்குகிறது. ஐயா அந்த பாடசாலைக்குள்ளே வந்தாலே ஐயா வந்துட்டாங்கங்கிற ஒரு உணர்வு வரும். எப்படி ஊர்வன பரப்பனவுக்கெல்லாம் இங்கே இந்த மாதிரி இருக்குன்னு ஒரு இது தெரியுதோ, அது மாதிரி ஐயா உள்ள வந்துட்டாங்கப்பா அப்படின்னு மாணவர்கள் எல்லாம் அலர்ட் ஆகும். அப்படி ஒரு குருகுல வாசம்தான் இன்று நாம் உயர்ந்து நிற்பதற்கு பெரிய அடித்தளமாக விளங்குகிறது. அந்த குரு மரபு மட்டும்தான் மனதில் இருக்குமே ஒழிய மற்ற ஏனைய மரபான ஒரு கல்விக்கோ எதுக்கோ மனசு போகாது. திருமுறை பற்றிய சிந்தனை, அடுத்த திருமுறையை பற்றிய அந்த எங்கே பாடப்பட்டது, அந்த வாழ்க்கை வரலாறு, அது சம்பந்தப்பட்டது, 63 நாயன்மார்களை பற்றிய வரலாறு, இப்படியாக இந்த கல்வியை மட்டுமே முழுமையாக கொண்டிருக்க வேண்டும். இப்போ நான் எதுக்கு சொன்னேன்னா, உதாரணத்துக்கு அந்த யூடியூப்ல அப்படி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த 2 பாட்டை தவிர அடுத்தாப்புல வேற எதுவும் தெரியாது. இப்போ இந்த திருமுறை சிந்தனைன்னா 18,000 பாடல்களை பற்றியும், அப்புறம் அதில் 26 பண்கள் இருக்கு.
இந்த 24 பண்களும் எப்படி இருக்கும், கட்டளை பேதங்கள் எப்படி இருக்கும், ஒரே பண்ணுக்கு 5 கட்டளைகள் இருக்கு. இதெல்லாம் அந்த முறையாக 5 ஆண்டுகள் அந்த குருமரபில் இருந்து படித்தால்தான் தெரியும். இதுதான் பாடமுறை. அதில் என்னன்னா 6வது தான் படிச்சிருப்போம் அந்த காலத்தில். இப்போ கொஞ்சம் வினயமாயிட்டாங்கல்ல, அப்போ ஓரளவுக்கு தான் தமிழே தெரியும். அவங்கள கொண்டு ஐயாட்ட விட்டோன்னே களிமண்ணு தான் இருப்பாங்க. அதுக்குள்ள இவ்வளவு ஏன் புகுத்தி ஐயா நினைச்சு பார்க்க முடியாது. எனக்கு மூத்த ஓதுவார் திருத்தணி சுவாமிநாதன் இருக்காங்க. நடமாடும் தெய்வமா இருந்தாங்க. அவங்க வீட்டு குழந்தைகளோட பார்க்க மாட்டாங்க. விடிகார 4 மணிக்கு எழுந்து வந்துவாங்க. எங்களை எழுப்பி அடிக்கவும் செய்வாங்க. அதே நேரத்தில் குளிக்க வச்சு எங்களை அனுசரித்து சனி புதன் 2 நாளும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ஏன்னா பாடுற சூடு ஏறிடும்னு சொல்லி சமயக்காரத்தை கூப்பிட்டு காரத்தை அதிகமாக போடாத, அப்படி ஒரு உணர்வே யாரும் பார்க்க முடியாதுங்க. பெத்த குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டாங்க எங்களை. வெளியில் இன்னைக்கு எங்களை நான் பாடுறத ஒரு தடவை வெளியில் விருத்தாசலத்தை பார்த்துட்டு ஐயாவுக்கு அவ்வளவு பொறிப்பு. ஏன்னா ஒரு 10-15 ஆண்டு நான் பார்சல் முடிச்சு போய் பார்க்கலை. நான் வெளியில் இருந்துட்டேன். ஒரு இடத்துக்கு ஐயாவும் வந்திருக்கிறாங்க. விருத்தாசலத்தில் தான் எல்லாம் பெரிய உதவாமூர்த்திகள். நானும் நெய்வேலி ராமச்சந்திரனாவும் பாடுறோம். அவங்க சொல்லி கொடுத்ததுலேருந்து வேற ஒரு ராகம் பாடி அது வேற ஒரு தாளத்தில் பாடணுன்னு ஐயா அங்கே சுத்தாகம் பாடுறேன். பாடும்போது ஐயா உடம்பு முடியலன்னு படுக்க போயிட்டாங்க. அங்கேருந்து இது யாரோ புதுசாக இருக்குது, யார்ப்பா அது சுத்தமாக பாடுறான், அப்போ யாருன்னு வந்துட்டாங்க. எனக்கு பின்னாடி நிற்கிறாங்க, எனக்கு தெரியல. நான் அந்த பாடலை வேற தாளத்தில் அமைச்சு பாடணுன்னு பாடி முடிய வைக்கணும். ஒன்றும் சொல்லல. பாடி முடித்தோன்னு திரும்பி பார்க்குறேன். இவங்க சொன்னாங்க ஐயா நிற்கிறாங்கன்னு. எனக்கு வேர்த்து விறுவிறுத்து போச்சு. நான் ஐயா ரொம்ப ஆசீர்வாதம் பண்ணாங்க. நல்லா இருக்குப்பா, ஆனால் இது இந்த பண்ணில் அந்த பாடலை ராகத்தை அமைக்கக்கூடாது, நல்லா அமைச்சிருக்க அப்படின்னு அடிக்கவும் செய்வாங்க, அணைக்கவும் செய்வாங்க. அவங்க கையால் அவங்க வார்த்தையால் ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும். எனக்கு ஆசீர்வாதம் பண்ணதே அப்பா நீ 10 பாடல் பாட வேண்டாம், ஒரு பாடலை உண்மையாக பாடு, ஒன்று உயர்த்துனாங்க. இன்னைக்கு உலக அளவில் உயர்த்தி வச்சிருக்கிறாங்க. 23 பட்டங்கள், பாராட்டுகள் ஏகப்பட்டது. இதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியும். நான் 6வது தான் படிச்சிருக்கிறேன். என்ன தெரியும்? ஐயா போட்ட பிச்சை தான். இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் முன்னாடி மேடையில் உட்கார்ந்துருக்கிறோம். எங்களை வாழ வைக்கிறது நீங்க தான். திருமுறையால வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். 5 ஆண்டுகள் முறையாக, அதனால தான் குருகுல வாசமாக 5 ஆண்டு. இப்போ அரசு இசைப்பள்ளியில் 3 ஆண்டுகள் தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். ஆனால் 5 ஆண்டுகள், ஏன்னா 24 மணி நேரமும் தோடுடைய செவியன் விடை ஏறியோர் தூவன் மதி சூடி, இது 1வது வருஷத்துக்கு போய் பாடுவான். வண்டார் குழல் அறிவையோடு பெரியா வகை பாகம், அதே பண் கட்ல பேதம் வேற. குன்று செய்த கொடுமையார் பல சொல்ல, இதுவும் பண் நட்டப்பாடுதான். அங்கமும் வேதமும் போது நாவர் அந்தனர் நாளும் அடிபர, இதுவும் நட்டப்பாடுதான். இதெல்லாம் இந்த குருகுல வாசமாக இருந்து, ஏன்னா முதல் வருஷத்து போய்ங்க 10 பாடலும் பாடுவாங்க, அது மனசுக்குள்ளே போகும். 2வது வருஷத்து போய்ங்க அடுத்த நான் சொன்னது மாதிரி பாடுவாங்க. இது எல்லாமே ஐயாவும் சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடியே இது அப்படியே அமைஞ்சிடும். அதுக்காக தான் குருகுல வாசம் இருந்தால்தான் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். எந்த ஒரு பாரம்பரியமான இசை மரபிலும் அதை தோற்றுவித்தவர்கள் அவர்கள் வகுத்து கொடுத்த இலக்கணத்திலிருந்து அதை மாற்றி பாடினால் பெரிய அளவிலே சர்ச்சை எல்லாம் எழும். கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகள் என்று நாம் கொண்டாடுகிறோம். சத்குரு தியாகபிரமம் தொடங்கி வரக்கூடிய அந்த மரபில் அவர்கள் இந்தியாவினுடைய ஒரு இசை அடையாளம் போலே அது கொண்டு போய் இதெல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு ஒரு பெரிய ஈர்ப்பெல்லாம் இருக்கிறது. அதிலே ஒருவர் அமைத்து கொடுத்த அதிலே ஏதான புதுமை செய்யலாம்னு பார்த்தா கூட அதுக்கு ஒரு வரையறை உண்டு. அந்த வரையறையை மீறி எத்தனை பெரிய வித்வானாக இருந்தாலும் அதை மாற்றி பாடுதல் என்பதற்கு அஞ்சுவார்கள்.
ஒருவேளை அப்படி மாற்றி பாடினால் அது பெரிய அளவிலே விமர்சனத்தை ஈர்க்கும், அவர் பேரிலே அது தோஷமாக கற்பிக்கப்படும், இதை எப்படி செய்யலாம் என்று பெரிய எதிர்குரல் எல்லாம் எழும். திருமுறை இசை ஏற்கனவே ஒரு என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ்னு சொல்லுவாங்க. உலக அளவிலே அளவு குறைந்து கொண்டே வரக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கெல்லாம் சிறப்பு அந்தஸ்து கொடுத்து அது பாதுகாக்கப்படணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த இசை மரபு ஒரு என்டேஞ்சர்ட் சர்க்கிள்குள்ளதான் இருக்கு. பலதரப்பட்ட இடங்கள்ல இருந்து வரக்கூடிய சிரமங்களாலே இது ஒரு என்டேஞ்சர்டா இருக்கக்கூடிய ஒரு நிலையில இந்த பாரம்பரியத்தை நான் மாற்றி பாடுகிறேன், அதுல ஒரு ரீமிக்ஸ் ஒண்ணு பண்ணலாம், வேற ஏதான ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் பேஸ்ல அதை கொண்டு போகலாம், ஏன் அதை இந்த தாளத்துக்கு மாத்தி பாடக்கூடாது, அதுல ஏன் இத்தனை சங்கதிகள் நாம கூட்டக்கூடாது, வார்த்தையை கொஞ்சம் இப்படி எப்படின்னு பிரித்து போட்டு பாடுவது, இந்த வரியை இங்கே பிரிச்சு போடலாம்னு சொல்றது. 4 பாடல்கள்ல இருந்து 4 பதிகங்கள்ல இருந்து ஒவ்வொரு வரியை எடுத்து பாடி ஒருத்தர் பதிவிட்டு இருந்தார். உள்ளபடியே இதெல்லாம் செய்வதற்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது, யாருக்கும் அதிகாரம் கிடையாது. வேதத்துக்கு எப்படி ஒரு ஸ்வரம் ஒரு இலக்கணம் இருக்கோ அதை எப்படி மீறக்கூடாதோ தென்மறையான இந்த இசைக்கும் அதேதான். அங்கே எப்படி பிரணவம் சொல்லி தொடங்கி நிறைவு செய்யணுமோ அதே மாதிரி இங்கேயும் திருச்சிற்றம்பலம்னு சொல்லி அவங்க நிறைவு செய்வது, இது எல்லாமே வரையறை செய்யப்பட்ட ஒரு இலக்கணம். இதிலிருந்து மீறினால் அது பெரிய அளவிலான விதிப்பிழையாகும். அந்த பிழையினால் ஏற்படக்கூடிய தோஷம் செய்பவர்களை வந்து சேரும். ஏன்னா இதற்கு தெய்வீக தன்மை இருக்கிறது. அதன் பேரிலே நாம் அதை கையாளும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளணும். அந்த மாதிரி இருப்பதை கண்டனம் கூட இன்னும் நாம் செய்ய தொடங்கவில்லை. இது மாதிரி மாற்றி பாடுவதை இன்னும் குறைந்தபட்சம் கண்டனம் கூட நாம் செய்ய தொடங்கவில்லை. அந்த இசை நம்மை ஈர்த்து விட்டது. அதனால் கொஞ்சம் ரீமிக்ஸ் பண்ணி பாடிட்டா அது ஒரு தனித்துவம் மாதிரி கொண்டு போயிடுறோம். உள்ளபடியே அது பெரிய அளவிலான தோஷ செயல் என்பதை தயவு செய்து புரிந்து கொண்டு, அதுவும் சமீப காலங்களாக எங்கே எந்த புகைப்படம் எடுத்தாலும் ஒரு காணொளி எடுத்தாலும் ஒரு சிவாலய விழா, ஒரு தேர் புறப்பாடு, வாட்சிப்பு ஆழித்தேர் வருகிறது, எல்லா விழாக்கள் எல்லாம் போடும்போது இன்ஸ்டாகிராம்லயோ யூடியூப்லயோ இல்ல நம்ம பேஸ்புக்லயோ அது ஒரு ரீலாவோ அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்னு சர்ச் பண்ணும்போது இந்த ரீமிக்ஸாக வரக்கூடிய திருமுறை பதிகங்களை சுலபமா நாம் உபயோகப்படுத்திட்டு போயிடுறோம். உள்ளபடியே கொஞ்சம் முனைந்து தேடி பார்த்தால் இவர்கள் பாடியதே பல நேரங்களில் இவர்களுடைய அனுமதி இல்லாமலேயே அதெல்லாம் லைப்ரரியில கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல. நியாயத்துக்கு இவர்கள் பாடியதுக்கு பெரிய அளவில் இவர்கள்ட்ட கேட்காமலே அதெல்லாம் லைப்ரரிக்கு வந்துருச்சு. நாம அதை எடுத்து இலவசமா அதை உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். குறைந்தபட்சம் நீங்கள் போடக்கூடிய ரீலுக்கோ இல்ல ஒரு போஸ்டுக்கோ பாடலாவது பாரம்பரியமாக வந்த ஓதுவார்கள் பாடுவதை போட வேண்டும் என்பதை ஒரு வேண்டுதலாகவே கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து இது மாதிரியான புதுமைகளை புகுத்துவதற்கான இடம் இது கிடையாது, நிச்சயமாக இது கிடையாது. அதனால்தான் பயில வேண்டும் என்ற ஆசை வந்தாலும் 216 பேர் தான் இருக்காங்கன்னாலும் யார் இருக்காங்கன்றத கொஞ்சம் முனைந்து தேடி பார்த்து அவர்களிடத்தே போய் மரபார்ந்த முறையிலே கற்றுக்கொள்வது 2 பாடல்கள் ஆனாலும் கற்றுக்கொள்ளலாம். ஐயா அவர்கள் சைவ பாரம்பரியத்தை பற்றி சொன்னார். இன்றைய தேதியிலே அதெல்லாம் கடந்து அவர்களுக்கான மரியாதை கொடுத்து நாம் போய் கேட்டால் எல்லாருக்கும் தான் அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த அளவில் அவர்கள் சொல்லி தருகிறார்கள், இணைய வழியிலே சொல்லி தருகிறார்கள். அந்த வழியிலிருந்து இங்க வந்துடுறாங்க, அதிக பதிவு பண்ணணும். அவ்வளவு தூரத்துக்கு அவங்களும் இறங்கி வந்திருக்கிறார்கள். எவ்வளவு முடியுமோ அதிலே எவ்வளவு தூரத்திற்கு அவர்களாலே நமக்கு அதை குறைத்து கொஞ்சம் கொண்டு வந்து சேர்க்க முடியுமோ அதை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்மால் செய்யக்கூடியது இவ்வளவு தூரம் அவர்கள் இறங்கி வந்த பிறகு இவர்களை தேடி போய் பார்த்து இவர்களிடத்தை மட்டுமே கற்றுக்கொள்வேன், இவர்களிடத்தை கற்றுக்கொண்டால் தான் அது திருமுறை இசை என்பதையாவது நாமும் பயிற்சியாக கொண்டு மற்றவர்களிடத்தையும் அதை பிரச்சாரமாக செய்ய வேண்டும். அது இல்லைன்னா இந்த இசை மரபு அருகி போய்விட்டால் மீட்டு எடுப்பதற்கு நாம் இன்னும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆகுமோ, இன்னொரு நம்பியாண்டார் நம்பிகள் வரணும், இன்னொரு மாமன்னர் ராஜராஜர் வரணும். இதெல்லாம் கலிகாலத்தில் எவ்வளவு தூரத்துக்கு சாத்தியம்ங்கிறது நீங்க புரிந்து கொள்ளலாம். அதனால் நம் கண் முன்னே இதை நாங்களே இழந்தோங்கிற ஒரு குற்றத்திற்கு பிற்காலத்தில் நாம் அதற்கு ஒரு காரணமாக ஆகிவிடக் கூடாது என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்கிறேன். ஐயா அவர்கள் புறக்கப்பட்ட விதத்தை பற்றி சொல்லியிருந்தார்கள். பல பாடசாலைகள் யார் யார்கள் தொடங்கினார்கள் இதெல்லாம் பற்றி சொல்லி வந்தார்கள். திருக்கோயிலிலே இருக்கக்கூடிய ஒரு திருப்பணி செய்யக்கூடியவர்களுக்கு இறைவனுக்கு அணுக்க தொண்டு செய்யக்கூடியவர்களை அடியன் புரிந்து கொண்ட அளவிலே ஒரு முக்கோணம் போலே பார்ப்பேன். முப்போதும் திருமேனி தீண்டி சிவ பூஜை செய்யக்கூடிய சிவாச்சாரியார்கள் ஒரு மூலையிலே, மற்றொரு பக்கத்தில் அந்த தமிழ்மறை கொண்டு இறைவனை ஏற்றி அதன் மூலமாக நமக்கு இறைவன் எளிமையாகும்படியாக செய்யக்கூடிய ஓதுவா மூர்த்திகள், மூன்றாவதாக அதற்கும் அடுத்து வரக்கூடிய நாதஸ்வர கலைஞர்கள். இது ஒரு விதமான முக்கோணம். இந்த மூன்றும் ஒரு சேரும் போதுதான் ஒரு சிவாலயத்தின் நித்திய வழிபாடு 6 கால பூஜையும் பூர்த்தியே அடைகிறது. 6 காலங்களில் இன்னும் சொல்ல போனால் இவர்கள் இசைக்கக்கூடிய இந்த தமிழ் முறைக்கு பிரமாணம் ஏதாவது உண்டா, இறைவன் திருமுன்பாக இதை ஓதுவதற்கு பிரமாணம் உண்டான்னா சைவாகமங்களிலே மிக தெளிவாக திராவிட மொழியிலான இந்த கீதத்தை இறைவனுக்கு உபசாரமாக ஒவ்வொரு காலத்திலும் இசைக்க வேண்டும் என்றும் என்னென்ன காலத்தில் எந்த பண் இசைக்க வேண்டும் என்பதை இறைவனே திருவாய் மலர்ந்தருடையதாகிற சைவாகமங்களிலே நாம் பார்க்கிறோம். அதற்கு மேலே ஒரு பிரமாணம் சிவனடியார்களுக்கு எதுவுமே தேவையில்லை. இறைவன் தானே திருவாக்காக சொல்லியிருக்கிறார், திராவிட வேதமாகிற இந்த பாடல்களை இன்னென்ன காலத்திலே ஓத வேண்டும் என்பதை ஆகமங்கள் குறிப்பிட்டு சொல்லுகின்றன. அப்போ இத தனியே இதற்கு ஒரு பிரமாணம் எல்லாம் நாம் தேடி செல்ல வேண்டிய அவசியமே கிடையாது.
இதை ஏற்றி போற்றுதல் நமக்கு ஒரு முக்கிய கடமையாகிறது. இந்த விதத்தில் அடியார்களாக இன்றைய கால சூழல் நீங்கள் சொல்லக்கூடிய அளவிலே பெரிய அளவிலே ஒரு பாடசாலை எல்லாம் வைத்து புறக்க முடியாது. ஆனாலும் சிவபெருமான் பேரிலே கொண்ட ஒரு அன்பு, அவர் வழியாக வந்த இந்த திருமுறை, அதை ஓதக்கூடிய இசைவாணர்களுக்கு தனிப்பட்ட விதமாக ஒரு சாமானியர் ஏதான ஒரு விதத்திலே உறுதுணையாக இருக்கலாம், செய்யலாம்னா எதை நீங்கள் சொல்லுவீர்கள் ஐயா? இது எதிர்பார்ப்புங்கிறத தாண்டி என்ன செய்ய முடியும் எங்களால, எது செய்தால் உங்களுக்கு அது பொருத்தமாக இருக்குங்கிற மாதிரி ஏதான இருந்ததுன்னா தயவு செய்து அதையும் தெரியப்படுத்தும். உங்களுக்கு ஒரு தனியாராக சிவனடியார்கள் ஏதான செய்யலாம்னா எந்த விதமான தொண்டோ இல்ல ஒரு உதவியோ உங்களுக்கு அது சரியாக இருக்கும்?